பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகளை வெளிப்படையா சொல்லி இந்திய அரசியல் வட்டாரத்துல பெரும் புயலை கிளப்பி விட்டிருக்காரு ஒரு மூத்த கப்பற்படை அதிகாரி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியா மே 7ஆம் தேதி பாகிஸ்தான்ல இருக்க 9 தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சது இந்தியா. அந்த தாக்குதல் நடத்தும் போது இந்தியாவோட 6 போர் விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம்னு பாகிஸ்தான் ராணுவம் அறிவிச்சது. ஆனா இந்த தகவலை மறுத்த இந்திய ராணுவம் ஆரம்பத்துல சில இழப்புகள் ஏற்பட்டதுனால எங்களோட டாக்டிக்ஸை மாத்தி தக்க பதிலடி கொடுத்தோம்னு இந்திய ராணுவம் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல இந்தோனேஷியாவுக்கான இந்தியாவின் டிஃபென்ஸ் அட்டாச்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பற்படை அதிகாரி கேப்டன் சிவகுமார் அவர்கள் ஒரு கருத்தரங்குல சொன்ன தகவல்கள் நாடு முழுவதும் பெரும் விவாத பொருளை தூண்டியிருக்கு. இந்தியா பல விமானங்களை இழந்துச்சு அப்படிங்கிற செய்தியை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆனா சில விமானங்களை இழந்துச்சு. ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான்ல இருக்க ராணுவ கட்டமைப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கக்கூடாதுன்னு அரசியல் இந்திய ராணுவத்துக்கு கட்டளையிட்டு இருந்தாங்கன்னு கேப்டன் சிவகுமார் சொல்லியிருக்காரு. தீவிரவாத முகாம்களை தாக்கும் போது இந்திய விமானங்கள் மேல பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா நாங்க அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டு பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகளை தாக்காம இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளியே போட்டு உடைச்சிருக்காரு கேப்டன் சிவகுமார். ஆரம்பத்துல இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்தியா தன்னோட தந்திரத்தை மாத்தி தக்க பதிலடி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு.